சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது நிர்ணயித்த இலக்கை விட அதிகமாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடு ஈர்க்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் அடுத்த மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு இம்மாநாட்டின் போது 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் தற்போது இலக்கிற்கும் அதிகமாக, அதாவது சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடு ஈர்க்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாநாட்டில் உலக அளவில் மிகப்பெரிய 70 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. தொழில்துறை மாநாட்டில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் என தெரிவித்த அரசு உயரதிகாரி, இத்தகைய மிக பெரும் முதலீடு அலையை எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறினார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா மாநாடு தொடர்பான அனைத்து துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்மாநாட்டில் 2000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதுக்கோட்டையில் 720 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐடிசி நிறுவனத்தின் முதலீடு, 1800 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பிரிட்டானியா நிறுவனம் 3 இடங்களில் 150 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மதுரையில் முதலீட்டாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு தங்கமணி, இம்மாநாட்டின் போது தமிழகத்தில் 500 முதல் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு சிறு குறு தொழில்களில் முதலீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் இருக்கின்ற அந்த கைடன்ஸ் பீரோவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற வழிகாட்டி மலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த வாரத்திலே கூட சிறு தொழில் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்றன. அந்த மாவட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்ப்பில்லையானால் 500 கோடி ரூபாயிலிருந்து 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்வதற்காக சிறு தொழிலதிபர்கள்லாம் வந்தார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் தான் அந்தந்த மாவட்டத்தில் ஏற்பாடு செய்தார்கள். அத்துணை அனுமதியும் அவர்களே பெற்று தந்திருக்கிறார்கள்.